பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் மகனே, என் மகனே, என் மகளே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே அப்படின்னு சொல்றாரு. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். பாருங்க, இந்த வசனம் சொல்லும் பொழுது என்னுடைய ஒரு சாட்சி ஞாபகத்துக்கு வருது எனக்கு. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது எங்க அப்பாட்ட நோட்டு கேட்டிருந்தேன், மேத்ஸ் நோட்டு. இன்னைக்கு நோட்டோட வரல அப்படின்னா நீங்க கிளாஸை விட்டு வெளியில போய் முட்டி போடணும் அப்படின்னு சொல்லி எங்க சார் சொல்லிட்டாரு. அதனால நானும் 2-3 நாள் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தேன். அவங்களும் மறந்துட்டாங்க. ஸ்கூல் போற அவசரத்துல நானும் மறந்துட்டு போயிட்டேன். ஐயோ, இன்னைக்கு தானே கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மறந்துட்டோமே அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், ஒரு டப்பால காசு வச்சிருந்தாங்க, அதை எடுத்துட்டு போய் நோட்டு வாங்கிட்டு சொல்லலை, வீட்டுல சொல்லாம. ஆனா 2 நாள் சொல்லியிருந்தேன். சொல்லும் போது அவங்களும் ஸ்கூல் போற அவசரத்தை நான் மறந்துட்டு போயாச்சு. அப்புறம் என்ன பண்ணியாச்சு, காசு எடுத்துட்டு போய் நோட்டெல்லாம் வாங்கியாச்சு. அப்போ 5 பைசாவுக்கு, அப்ப 5 பைசா எல்லாம் உண்டு இல்லையா, 5 பைசாவுக்கு தீனி வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி காசை கொண்டு வந்து புக்ஸ்ல அப்படியே மீதி காசை என்ன பண்ணியாச்சு, நோட்ல அப்படியே வச்சுட்டேன். அப்போ வீட்டுக்கு வந்ததும் எங்க அம்மா அப்பாட்ட கேக்குறாங்க, இதுல 5 ரூபாய் காசு வச்சனே எடுத்தியா அப்படின்னு சொல்லி. இல்லையே, நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ பிள்ளை எடுத்திருக்குமா அப்படின்னு சொல்லி என்னோட புக்ஸ் எல்லாம் எங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்க, புக்கெல்லாம் எல்லாம் திறந்து பார்த்துட்டாங்க. நோட்டுக்குள்ள மீதி பணம் இருந்ததையும் பார்த்துட்டாங்க. வந்து என்கிட்ட கேக்குறாங்க, இதுல அம்மா 5 ரூபாய் காசு வச்சிருந்தாங்க, நீ எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அடிப்பாங்களேன்னு பயந்துகிட்டு என்ன பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது, நான் எடுக்கல அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டேன். உடனே எங்க அப்பா சாட்டை குச்சி எடுத்து, அப்போ ஓட்டுற விவசாயி தான் எங்க அப்பா. அப்போ என்ன பண்ணாங்க, சாட்டை குச்சி எடுத்து அடி செம்மடி, பொய் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நோட்டு வாங்க தான் அதை எடுத்துட்டு போனேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தா அவங்க ஒன்னும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே நான் எங்க அப்பா அம்மாட்ட கேட்டு இருந்திருக்கிறேன். ஆனா அன்னைக்கு அவசரத்துல என்ன பண்ணிட்டேன், சார் அடிப்பாரேன்னு சொல்லி பயந்துகிட்டு எடுத்துட்டு போய் நோட்டை வாங்கினேன். கடைசியில எங்க அப்பாட்ட அடி செம்மடி. அப்போ ஒரு தகப்பனுக்கு தான் பிள்ளைய சிட்சிக்க கூடிய உரிமை இருக்குது. அப்போ எதனால அவங்க சிரிச்சுட்டாங்க அப்படின்னா, சொல்லாம எடுத்துட்டு போனது ஒண்ணு. 2வது, நான் எடுத்துட்டு போன பிறகாவது என்ன பண்ணிருக்கணும், அப்பா இந்த மாதிரி நான் பைசா எடுத்துட்டு போனேன், நான் நோட்டு வாங்கிட்டேன், காலையில உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கணும். அவங்க கேட்ட பிறகாவது நான் சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லல. கடைசியில பொய் சொன்னதுனால எங்க அப்பா என்ன அடிச்சாங்க. இதுதான் பிரியமானவர்களே, நீங்களும் கூட கர்த்தர் உங்களுக்குன்னு நியமிச்ச அந்த எல்லையை விட்டு நீங்கள் தாண்டும் பொழுது சில சிக்ஷைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். அல்லது ஆண்டவர் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆபிரகாமு கூட ஆண்டவர் சிட்சித்தார். என்ன சொன்னாரு, உன் ஏக சுதன், ஒரே புத்திரன், அவனை என்ன பண்ணு, நீ பலி செலுத்து அப்படின்னு சொன்னாரு. ஆனா கைவிடல. ஆண்டவர் யாரையும் அப்படியே கைவிட்டு எப்படியோ போன்னு சொல்லிட்டு அவர் விட்டு விலகுகிற தேவன் ஒரு காலம் அவர் கிடையாது. அதனால எப்பொழுதுமே தான் அன்பு கூறுகிற தன்னுடைய பிள்ளைகளை அவர் எப்பவுமே அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக தான் இருக்கிறார். ஆம்பரியமானவர்களை, இன்றைக்கும் கூட நீங்கள் எந்த விதமான சிட்சையில் இருக்கிறீர்கள், ஆண்டவர்கிட்ட கோச்சிக்காதீங்க. ஆண்டவரிடத்துல நீங்கள் மனம் திரும்பி பொறுமையோடு கூட, இது ஏன் இந்த சிட்சையை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார்னு சொல்லி நீங்கள் பொறுமையோட இருங்க. தேவன் உங்களை நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவதற்கு தான் அந்த சிட்சை. ஈசாக்க கொண்டு போய் பலி செலுத்த எதிராக சொன்னார் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே கீழே தள்ளல, அவருக்கு ப்ரமோஷனா தான் வந்துச்சே தவிர விசுவாசத்தின் தகப்பன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பிளஸிங்ஸ். இன்னைக்கு அவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அவருடைய சந்ததிக்கு அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே என்று ஆண்டவருடைய வசனம் உங்களிடத்துல வருகிறது. ஒருவேளை நீங்கள் எந்த காரணத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும், சிட்சைக்குள்ளாக இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கும். கர்த்தருடைய கரம் உங்களை தப்புவித்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் உங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நிச்சயமாக உயர்த்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம்.
அப்பா, தாயினும் மேலானவரே, தகப்பனிலும் ஆண்டவரே உன்னதமானவரே ஏசப்பா, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ராஜா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொன்ன தகப்பனே, ஒரு தகப்பன் தோளின் மீது சுமந்து, ஆண்டவரே ஒரு தகப்பன் தோளின் மீது சுமப்பது போல நான் உங்களை சுமக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், ஆண்டவரே இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீர் சொல்லுகிறீர், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று. ஆண்டவரே பிள்ளைகள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு தகப்பனே நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய சனங்களுக்கு கர்த்தாவே நீர் உதவி செய்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை உம்முடைய சனங்களுக்கு கர்த்தர் நீர் கொடுத்து ஆண்டவரே அவர்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நீர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வேலை பார்க்கிற ஸ்தலத்துல ஒருவேளை அவர்கள் ஆண்டவரே அப்பா சில ஆண்டவரே சோதனைகளுக்கு உள்ளாயிருக்கலாம் தகப்பனே, ஆனாலும் ஆண்டவருடைய கரம் அவர்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து ஆண்டவரே யாரெல்லாம் எதிராக இருந்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நீர் நிமிர்த்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பிடுங்க. இயேசு ரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you.